எனது அன்பிற்குரிய தமிழ் பேசும் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ரமலான் பதிவிலே நோன்பு காலங்களிலே நீரிழப்பு ஏற்படுவதை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை பற்றி ஒரு சிறிய வீடியோ ஒன்றை உங்களுக்கு தர இருக்கின்றேன். சஹர் நேரத்திலே குறைந்தது ஒரு 500 ml நீராவது குடிப்பது மிகவும் அவசியமானதாகும். அதற்குண்டான முதல் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் காலையிலே எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்துவிட்டு உங்களுடைய திண்ம ஆகாரங்களை எடுத்த பின்னர் பல வகைகளையும் உங்களுக்கு சாப்பிடலாம். அத்துடன் இறுதியாக நீங்கள் நோன்பு வைக்கும் போது இன்னொரு கிளாஸ் தண்ணீரை அருந்துவது சிறப்பானதாக இருக்கும். அதிகமானவர்கள் அதிகாலையிலே ஒரு தேநீர் குடிப்பதையும் வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். அதிலே தவறு இல்லாவிட்டாலும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. தேநீர் ஒரு டையூரட்டிக்காகவும் செயற்படும். அதாவது தேநீர் குடிப்பதினால் உங்களுடைய சிறுநீர் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பின்னர் நாங்கள் 12 முதல் 14 மணித்தியாலங்கள் அல்லது அதற்கு மேல் நாங்கள் நோன்பு இருக்கின்றோம். பிறகு நோன்பு துறக்கும் போதும் நாங்கள் முதலாவதாக தண்ணீர் மற்றும் பேரீச்சப்பழம் போன்றவற்றை உங்களுக்கு எடுக்கலாம். உங்களுடைய மகரிபு தொழுகையை தொழுத பின்னர் திண்ம ஆகாரங்களை எடுப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அத்துடன் நீங்கள் பெரிய லோட் ஒன்றை ஒரே அடியாக எடுப்பதும் தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இதை தவிர்ப்பதற்காகவும் உங்களுடைய நீரிழப்பை பேலன்ஸ் பண்ணுவதற்காகவும் உங்களுடைய உணவிலே பல வஸ்துக்களை சேர்த்து கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி தான், இரவு நேர தராவீஹ் தொழுகைக்கு நீங்கள் செல்லும் போதும் உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணீர் அளவு நீங்கள் பள்ளிவாயலுக்கு கொண்டு போய் ஒவ்வொரு 2 ரக்காத்துக்களுக்கும் இடையிலே உங்களுக்கு தண்ணீர் அருந்தலாம். இவ்வாறாக உங்களுடைய ஒரு நாளைக்கு தேவையான நீராகாரங்களை நீங்கள் எடுப்பதற்கு உங்களுக்கு தண்ணீர் மற்றும் பல வஸ்துக்கள் மிகவும் உதவியானதாக இருக்கும். இவ்வாறாக உங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் அல்லது நீராகாரம் தேவை என்பதை பார்ப்பதற்கு ஒரு கால்குலேஷன் இருக்கின்றது. அதை நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோக்களிலே சொல்லியிருக்கின்றேன். ஒருவருடைய பாரத்திற்கு ஏற்றபடிதான் அந்த நீராகாரம் உங்களுக்கு தேவைப்படும். உதாரணமாக நீங்கள் ஒரு 50 கிலோ உள்ளவராக இருந்தால் அதை நீங்கள் 35ஆல் பெருக்கினால் 1 லிட்டர் 250 ml அளவு உங்களுக்கு வரும். இவ்வாறாக உங்களுடைய பாரத்திற்கேற்ற அளவு உங்களுக்கு தண்ணீர் அருந்தலாம். ஆனால் அது அப்ராக்சிமேட் அன்னளவான ஒரு மெத்தடாகத்தான் இருக்கின்றது. காலநிலை பாதிக்கின்றது மற்றும் உங்களுடைய உடலிலே உள்ள வெப்பநிலை பாதிக்கின்றது மற்றும் உங்களுடைய எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் பாதிக்கின்றன மற்றும் உங்களுக்கு இருக்கும் நோய்களாலும் உங்களுடைய நீரின் அளவு பாதிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலைமைகளிலே இருப்பவர்கள் நோன்பை பிடிக்காமல் இருப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. மெடிக்கல் டேர்ம்ஸிலே ரிஸ்க் வெர்சஸ் பெனிஃபிட் என்று சொல்வோம். பெனிஃபிட் அதிகமாக இருக்குமாயிருந்தால் உங்களுக்கு நோன்பு பிடிக்கலாம், ஆனால் ரிஸ்க் அதிகமாக இருக்குமானால் உங்களுக்கு நோன்பை விடலாம். இவ்வாறாக உங்களுடைய நீராகாரங்களை சஹர் நேரத்திலும் இஃப்தார் நேரத்திலும் அதற்கு பின்னால் இரவு தொழுகைகளிலுமே எடுத்து அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய உடலிலே நீரின் அளவு குறையும் பொழுது உங்களுடைய சிறுநீர் மிகவும் கன்சன்ட்ரேட்டாக அல்லது டார்க் கலர் ஆக மாறக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் உங்களுடைய சிறுநீரின் அளவும் குறையக்கூடியதாக இருக்கின்றது. இதை அவதானித்து உங்களுடைய நீராகாரங்களை இன்னும் அதிகமாக எடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் வீடியோக்களிலே ரமலான் சம்பந்தப்பட்ட விடயங்களுடன் எவ்வாறு நோய்கள் தொடர்பு படுகின்றன, அந்த நோய்களுடன் எவ்வாறு நாங்கள் நோன்பை பிடிக்கலாம், அதில் எங்களுக்கு பயன் இருக்கின்றதா, அதனால் எங்களுக்கு கஷ்டம்தான் வருகின்றதா, இவ்வாறு பல விடயங்களை நான் இந்த ரமதானிலே தர இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் காத்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.